காஞ்ச மிளகாய் சட்னியை அரைச்சிக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சது ஊறி இருக்கு. தண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு திருப்பிக்கிங்க. அடுத்தது இது கூட ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் லைட்டாக இப்படி ரவுண்ட் அலசிட்டு போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். உணவு காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பயிறு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.